ஹalleluya ஹalleluya. Jesus, praise Jesus. Thank you Holy Spirit of God. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. Thank you Lord. ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹalleluya. சத்தமாக சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. இன்னும் சத்தமாக ஹalleluya. எத்தனை பேர் கையில் பாடல் பேப்பர் இருக்குது? பாடல் தாள் இல்லாதவர்கள் அங்கே இருக்கிறது கேட்டு வாங்கி கொள்ளுங்கள். ஒரு சில பாடல்கள் அதிலிருந்து பாடுவோம். முதல் பாடலாக பாடல் தாளில் 5வது பாடல், இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம் என்ற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்கேயோ 2 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ, பேச குறைச்சிக்குமா, அங்கே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லியிருக்கிறேன்? எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம திலை அசைவாடி கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ரெடி? ஜீசஸ். தேங்க் யூ லார்ட். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ரெடி? 1 2 3 4. கைகளை தட்டலாமா? ஜீசஸ். எல்லாரும் பாடத்தால மடியில கீழே வச்சுட்டு கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வெல்கம் யூ ஜீசஸ், வெல்கம் யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைகளை தட்டி நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. ஆமென். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவரே உள்ளத்தில் வந்திடுவார். இயேசு உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க பாப்போம். கொண்டாடுவோம் ஜீசஸ், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கைகளை தட்டி கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். என்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கரங்களை தட்டி அவருக்கு ஒரு மகிமை செலுத்தலாமா? இயேசு கிறிஸ்துவுக்கு கரங்களை தட்டி ஒரு மகிமை செலுத்தலாமா? ஜீசஸ். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? தெரிஞ்சவங்க மட்டும் கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தெரியாதவங்க கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போ 3வது 4வது சரணத்தை நீங்க மட்டும் பாட போகிறீங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? கண்ணீரெல்லாம் துடைக்கின்றவர் நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் இயேசு நம்முடைய கண்ணீர்களை துடைத்து நம்முடைய கவலைகளை எல்லாம் போக்கி நம்முடைய துக்கங்களை எல்லாம் மாற்றி நம்முடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறவர் நாம் ஆராதிக்கின்ற இயேசு. கைகளை ஒருத்தர் ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்க மட்டும் பாட போறீங்க. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், என் கரம் பிடித்து நடத்திடுவார். இந்த ராத்திரி இந்த கூட்டத்திலே என் எண்ணங்கள் என் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற போகிறார். விசுவாசிக்கிற மட்டும் கைகளை ஒருத்தர் ஆமென் சொல்லுங்க. இப்போ ட்ரம் மியூசிக்லாம் வாசிக்க மாட்டாங்க, நீங்க மட்டும் கையை தட்டி பாட போறீங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ரெடியா இருக்கிறீங்களா? ரெடி 1 2 3 4. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். இவ்வளவுதான் சத்தமா? நல்ல சத்தத்தை வைத்தி துடைத்திடுவார். நல்ல கைகளை தட்டி. ஓ, ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடிப்பொழுதே சுகம் தருவார். இயேசு நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடிப்பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். கைகளை தட்டி ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு மகிமை செலுத்தலாமா? Thank you Holy Spirit of God. இருக்கிற இடங்களில் அப்படி கொஞ்சம் எழும்பி நில்லுங்க. இந்த நாள்ல நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறீங்க? இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்கலாமா? பாட்டுத்தாள கீழே வைத்து கொடுங்க. பாட்டுத்தாள இல்ல, இவர் பாடு எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். ஹல்லேலூயா. நம்ம இயேசு, நம்ம ஆராதிக்கின்ற இயேசு நல்லவர், அவர் வல்லமையானவர். இந்த ராத்திரி அவர் மகிமையான காரியங்களை செய்கிறவர். இந்த சின்ன குழந்தைக்கு கொஞ்சம் ரைட் சைடில் வாங்கம்மா. தம்பி பேசக்கூடாது என்னம்மா? நல்ல பாரு, ஆண்டவர் இயேசு சுவாமி நம்ம துதிக்கும்படி வந்து சொல்லுவாங்க. பேசக்கூடாது, விளையாடக்கூடாது என்னம்மா? ஜீசஸ் ஆண்டவர் இயேசு இந்த ராத்திரி அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். அவர் நம்முடைய கண்ணீர்களை துடைத்து நம்முடைய கவலைகளை மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புகிற ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறவங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க. Thank you Holy Spirit of God. Jesus, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், நன்மையை சுதந்தரிப்போம். நம் இயேசு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் இயேசு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கைகளை தட்டி சொல்லுங்க. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர்,
சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், நன்மையை சுதந்தரிப்போம். கைகளை தட்டி ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், நன்மையை சுதந்தரிப்போம். என் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இயேசு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தடைகள் விலகுவதாக, கட்டுகள் உடைவதாக. இயேசுவின் நாமத்தினால நன்மைகள் பெறப்பட்டு வருவதாக. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை செலுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல உட்காருங்க. நம்ம ஆராதிக்கின்ற ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர்? நொறுங்குண்ட இதயத்தை தேற்றுகிறவர், உடைந்த உள்ளத்தை அவர் காண்கிறவர். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்முடைய குறைகளை எல்லாம் நீக்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ராத்திரில அவர் நம்முடைய மன காயங்களை எல்லாம் ஆற்றுகிறவர். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. இந்த தூரத்திலிருந்து யாரோ ஒருவர் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இயேசு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் பாரங்களை அவர் மீது வைத்து விடும்போது அவர் உங்களுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை தர விரும்புகிறார். நண்பனே, நீ கவலைப்படாதே, உன் நம்பிக்கை இழக்காதே. உன் கண்ணீரை துடைக்கின்ற இயேசு உன் கதவண்டை நிற்கிறார். இதை கதவை திறந்தவரை வரவேற்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையாய், உன் குறைவெல்லாம் நீக்குகிறவர். Thank you Jesus. சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், உன் கண்ணீரை துடைப்பவர் கதவண்டை நிற்கிறார். இயேசு கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், நன்மையை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், நன்மையை சுதந்தரிப்போம். கைகளை உயர்த்தி என் இயேசு நல்லவர். கண்களை மூடி சொல்லுங்க. கைகளை விட்டு வலது கரத்தை உயர்த்துங்க. வலது கரம் எத்தனை பேருக்கு இருக்கு? கண்ண வலது கரத்தை உயர்த்துங்க.
கண்ணை மூடிக்கொள்ளுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, என் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நான் துதிப்பேன், சாத்தானை மீதிப்பேன், நன்மையை சுதந்தரி. நீங்க சொல்லுங்க, நீங்க மட்டும் சொல்லுங்க, கைகளை வெட்டி சொல்லுங்க. ஒன்று சேர்ந்து நான் துதிப்பேன், சாத்தானை மீதிப்பேன், நன்மையை சுதந்தர். சொல்லுங்க, வாயை திறந்து சத்தத்தை வெட்டி சொல்லுங்கம்மா. ஒன்று சேர்ந்து நான் துதிப்பேன், நன்மை சுதந்தரிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரே சுகரமாக செலுத்தலாமா? ஹல்லேலூயா. பாடல் தாளில் 4வது பாடல், தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, எந்த வாழ்க்கை மாறுமே, எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. அவர் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இந்த ராத்திரியில் நம்முடைய வாழ்க்கையை தொட்டாரானால் கசக்கும் நம்முடைய வாழ்க்கை இனிப்பாக மாறும். அவருடைய பாதத்தை பிடித்த ஒருவரையும் அவர் வெறுமையாக அனுப்புவதில்லை. இந்த ராத்திரி இந்த காம்பவுண்டுக்குள் வந்திருக்கிற ஒருவரையும் என் இயேசு வெறுமையாக அனுப்ப மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடங்கிற ஒருத்தர் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஜீசஸ். அந்த கைகளை தட்டுங்க பாப்போம். ஜீசஸ். ஹல்லேலூயா. சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்த வாழ்க்கையே, உன் பாச கைகள் எட்டி என்னை தொடருமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்த வாழ்க்கையை, உன் பாச கைகள் எட்டி என்னை தொடருமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் அப்பா என்னன் கதரை கேளும், கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் அப்பா என்னன் கதரை தொடருமே, என்னை தொடருமே, தொடருமே, என்னை தொடருமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. நீர் என்னோடு இருக்கும்போது கடன் பாரங்கள் என்னை முடக்க முடியாது. கடல் மேல் நடந்து இயேசு இன்று ராத்திரி எனக்கு அற்புதம் செய்து என் வாழ்வை மாறச் செய்து உனக்கு நன்றி. கடலும் உடனும் என்னை முடக்க முடியாதே, கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கடலும் உடனும் என்னை முடக்க முடியாதே, கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கடமையில் எல்லாம் மாறச் செய்வார், கடமை எல்லாம் மாறச் செய்வார், கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடல் மேல் எல்லாம் மாறுமே, கடன் மாறுமே, மாறுமே, கடன் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. என் குறைவுகளை எண்ணி புலம்புவதை இன்று ராத்திரி நிறுத்தி உம்மை துதிப்பேன். இயேசு என்னோடு இருப்பதனால என் வாழ்க்கையில இனி தொல்லை இல்லை. உமக்கு நன்றி. குறைவை எண்ணி
நடத்துபவர் இருப்பதா? குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவேன். நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதா? இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துணிவும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துணிவும் இல்லையே. தொல்லை இல்லையே, இல்லையே, தொல்லை இல்லையே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் என்ற வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் என்ற வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. கைகளை உயர்த்தி சொல்ல ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த ராத்திரி இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும்? விசுவாசிக்கிற மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது சரணம், இரண்டாவது சரணம் வார் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்முடைய கடன்களை எல்லாம் மாறச்சுவார். எத்தனை பேர் இந்த நாள்ல கடன் பாரத்தோடு வந்திருக்கிறீங்க? வட்டி கடன்களோடு கடன் பாரம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். உங்க வீட்டுல போதுமான வருமானங்கள் இல்லாம இருக்கலாம். இந்த ராத்திரி இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும், என் வருமானங்களை கூட்டி கொடுக்க வேண்டும், என் கடன்களை எனக்கு அடித்து தர வேண்டும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி இயேசுவால் முடியும் என்று சொல்லுங்க. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவால் முடியும். இரண்டாவது சரணத்தை நான் ஆரம்பிச்சு விடுறேன், நீங்க மட்டும் பாட பாருங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? கடனும் உடனும் என்னை முடக்க முடியாது. கடல் மேல் நடந்த இயேசு என்னோடு இருக்கிறார். கடல் மேல அவர் நடந்தார், என்னையும் கடல் மேல நடக்க செய்வார். என் கடனை எல்லாம் மாற்றுவார். இந்த கூட்டத்தோடு இந்த நாட்களோடு என் கடன் மாறும். ஆண்டவர் என்னை செழிப்பான தேசத்தில் கொண்டு விடுவார். விசுவாசத்தோடு பாடப்ப ரெடியா? 1 2 3 4. கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நீங்க மட்டும் பாருங்க பாப்போம். முடியாதே, வாங்க. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார். கடனை எல்லாம் பாருங்க. மாறுமே, கடன் மாறுமே. மாறுமே, கடன் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. கண்களை மூடி கைகளை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே இயேசு என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தெய்வமா இருக்கிறபடினால என் குறைவுகளை எண்ணி நான் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டேன். என் வாயை விரிவாய் திறந்த ஆண்டவரை துதிக்கும் போது அவர் நன்மையினால திருப்தியாக்குகிற தெய்வம். கைகளை உயர்த்துங்க, கண்களை மூடுங்க. குறைவை எண்ணி புலம்புவதை இன்று ராத்திரி நிறுத்துவே. நிறைவாய் என்னும் நடத்தும் இயேசு இருப்பதால் இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. வாயிலை திறந்து சொல்லுங்க, இல்லையே, தொல்லை இல்லையே. கைகளை அசைத்து தொட்டு சுகமாக்கும் இயேசுவே, நீர் என்னை தொட்டால் என் வாழ்க்கை மாறுமே. நீர் என்னை தொட்டால் இங்கு ராத்திரி என்னை தொடுவதினால என் வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறாள். நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. ஆவியானவர்கள் அசைவாடி கொண்டிருக்கிறபடினால, அவர் நம்மை தொட்டு கொண்டிருக்கிறபடினாலே இன்று ராத்திரி நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. குடும்பத்தின் ஆவிக்குரிய வாழ்க்கை மாறுகிறது. பரித்திரங்கள் நீங்குகிறது இயேசுவின் நாமத்தினால. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து நன்றி இயேசுவே. ஜீசஸ். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கைகளை அசைத்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. எதிரே சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆகஸ்ட் 15 நடத்தி கொண்டிருக்கிறோம். இது 8வது கூடுகை.
முதலில் மிகவும் எளிமையாக நாம் தொடங்கினோம். பகலிலே ஜெபத்தை நடத்தினோம். அதன் மூலமாக சில ஆசீர்வாதங்கள் அங்கே இந்த குடும்பத்தாருக்கும் ஏற்பட்டதினாலே மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது. அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி நல்ல பாடகர், ஜெபத்தை வொர்ஷிப் நடத்தின ஜெபா நல்ல பிரதர், நல்ல ஆராதனை நடத்துகிறவர். முதல்ல பாடல் படித்து தான் மறுபடியும் ஆராதனைக்கு வந்திருக்கணும். நீங்கள் எல்லாம் லேட்டாக வர வர முன்னக்கிட்டே வொர்ஷிப் கொண்டு வந்தாச்சு. இப்போது நல்லதொரு பாடகர் சேர்மன் வருவார். ஒரு சில பாடல்களை அவள் பாடுவார்கள். செய்திக்கு முன்பதாக நீங்கள் நல்லா கவனிங்க எல்லாரும். செய்தியாளர் தேவ செய்தியை கொடுப்பதற்கு முன்பதாக வியாதியஸ்தருக்கு முதலாவது ஜெபிப்பார்கள். ஏன்னா வியாதியஸ்தர், நீங்கள் வியாதி உள்ளவர்கள் முன்னாடி வந்துடுங்க. ஏன்னா அப்படி தான் சொன்னப்பில் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும். நல்லா எல்லோரும் கவனிங்க, வாலண்டியர்ஸ்லாம் கவனிங்க. விசுவாச பிள்ளைகள் வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்ணும்போது வேடிக்கை பார்க்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அந்த நேரத்தில். ஏன்னா இவங்க வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும் போது விசுவாச பிள்ளைகள் யாரெல்லாம் வியாதிக்கு முன்னாடி ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுன்னு ஜெபிக்கணும். நாங்கள் வேடிக்கை பார்க்கக்கூடாது. செய்திக்கு முன்பதாக அப்படி நீங்கள் ஒரு காரியங்கள். மற்றபடி வாலண்டியர்ஸ் எல்லாம் ஜெபத்தோடு இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கொஞ்சம் இந்த கேமராவுக்கு நேராக கொஞ்சம் இடைவெளி விட்டு மாறி இப்படி உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு மறைக்கணும். ஏன்னா கேமராவுக்கு நேரம் இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படி மறைச்சிடுங்க. அதனால் கொஞ்சம் ஒதுங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல தெளிவாக தெரியும். இப்பொழுது நம்முடைய சில பாடலை சேர்மன் கையில் கொடுக்குறோம். எல்லா கரங்களை தட்டி சென்ற மாதிரி நல்ல பாடலை பண்ணுறோம். அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிற பிள்ளைகள் உங்கள் யாவரையும் இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் அளவற்ற நாமத்தினாலே வாழ்த்துவதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த வருடம் இந்த இடத்திற்கு நான் பாடல்களை பாட வந்தேன். வருடம் வருடம் இந்த இடத்தில் அந்த கூடுகை, அந்த ஜெப முகாம் அது அதிகரித்து கொண்டு இருக்கிறதை நாம் காண முடிகிறது. இதற்கு காரணம் என்ன? நாம் ஜெபிக்கின்ற ஜெபத்தினால் நாளுக்கு நாள் இதில் ஒரு வளர்ச்சியை நாமவே இவைகளை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து இந்த பகுதியில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது என்பதில் எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஒரு சில பாடல்கள் மாத்திரமே, நான் ஒரு 2 பாடல், அது பிறகு என்னுடைய மகள் ஒரு பாடலை கூட பாட இருக்கிறார். நல்ல பாடல்களை நாம் கேட்டோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் அதிலே மகிமைப்பட்டது. இன்னும் இருக்கிற வேளையிலும் கூட ஆண்டவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. நான் எங்கு சென்றாலும், நாங்கள் டீமாய் நாங்கள் சென்றாலும் நான் சொல்லுவேன், மனிதனை பிரியப்படுத்தி நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. கிறிஸ்துவை மாத்திரம் நாம் முன் நிறுத்தும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாம் நம்பும் பொழுது, நமக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ இவைகளை நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நமக்கு தர அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நீங்க பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்றீங்க, அவன் ஜெபித்து உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுவார்கள். அவர்களை ஜெபித்து விட்டு அன்னைக்கு வந்தா அந்த விசுவாசம் அன்னைக்கு மாத்திரம் தான் இருக்கும். இன்னைக்கு பாஸ்டர்ட்ட போய் நம்ம ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம், இனிமே நல்லா இருப்போம் என்று சொல்லி அதிலே மாத்திரம் நாம் நின்று விடாமல் அவர்கள் உங்களை ஊக்கத்தான் படுத்துவார்கள். அதனுடைய வெற்றியின் ரகசியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் மெய்யாய் பிடிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை அற்புதத்தை செய்ய முடியும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாடு மாத்திரமல்ல, அநேக இடங்களுக்கு, பல மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறோம் என்று சொன்னால் இதுதான் கிறிஸ்துவின் மீது வைக்கிற நம்பிக்கை. படிக்க தெரியாது, மாடு கூட ஒழுங்கா மேய்க்க தெரியாது, மாட்டை கூட வீட்டில் அவுத்து கொண்டு கெட்டும் போது என் தகப்பனார் சொல்லுவார், மாட்டுக்கு ஒழுங்கா தண்ணி வச்சியால என்று சொல்லி சத்தம் போடுவார். அப்போ ஆடு மாடு மேய்க்க தெரியாத மனிதனை கூட ஆண்டவராகிய தேவன் உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பார் என்று சொன்னால், அப்ப படித்த பட்டதாரிகள், சிந்திக்க தெரிந்த திறமையுள்ள பிள்ளைகளை ஆண்டவராகிய தேவன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி நாம் தாம் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. பழைய பாடலை கூட நாம் பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே என்று சொல்லி பக்தன் பாடினான். பாடிய பாடலை இப்பொழுது நாமும் கூட இணைந்து பாடப்போகிறோம். பரவசமாகுவே
சென்ற கர்த்தரையே பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் எல்லையிலே. வனாந்தரமாய் வாழ்க்கை மாறு, பட்டினி சஞ்சலம் நேர்கையில். வனாந்தரமாய் வாழ்க்கை மாறு, பட்டினி சஞ்சலம் நேர்கையில். வானமல்லாவால் ஞானமாய் போயிட்ட வானமல்லாவால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவையே, காணாத மன்னா இயேசுவையே பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் எல்லையிலே. ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில். ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில். கண்களை பிளந்து தண்ணீரை ஏந்து, கண்களை பிளந்து தண்ணீரை ஏந்து, தாகம் தீர்த்த தயவையே, தாகம் தீர்த்த தயவையே பாடுவேனே, பரவசமாகுவேன், பறந்தோடும் எல்லையிலே. பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் பாடும் பொழுதே இன்னல்கள் பறந்தோடும் என்று சொன்னால், அப்போ முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது இந்த பாடுகளுடைய நிலைமையே என்னவாகும்? நாம் தாம் சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பாடலை என்னுடைய மகள் நபிஷா ராணி ஒரு பாடலை கூட பாட வருகிறாள். என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ என்று சொல்லி நல்ல ஒரு பாடல். அந்த பாடலை கூட நபிஷா ராணி. வருகிறவருடைய நாமம் இன்னும் அதிகமாய் மகிமைப்பட நாம் ஜெப நிலையில இருப்போம். கூட பாடல். என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்னை
கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அநேக பாடல்கள் பாடணும்னா பாடிக்கிட்டே இருக்கலாம். நான் ஒரே ஒரு பாடலை மாத்திரம் தான் நான் பாட போகிறேன். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நான் எப்பொழுதும் நான் பாடுவதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்திருப்பீர்கள். பெரும்பாலும் நான் சைமன் எப்பொழுது கூப்பிட்டாலும் சரி, சைமனுடைய அப்பா அதே மாதிரி பாஸ்டர் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து விடுவேன். சைமன் அவன் சிறுவனாய் பள்ளிக்கூடம் படிக்கும் போதில் இருந்து அப்பொழுது நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அப்பொழுதிருந்தே நம்ம அன்புக்குரிய பாஸ்டர் அவர்கள் ஆலங்குளம் பகுதிக்கு வருவார்கள். அவர்களோடு கூட சென்று இன்றைக்காவது இன்றைக்கு நிறைய கீபோர்டு அதில் எல்லாம் நான் பார்க்கிறோம். என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஏதாவது ஊரில் ஒரு 4 குழாயை மட்டும் கட்டுவாங்க. குழாயை கட்டிட்டு இந்த கிராமப்புற பாடல்களை அன்றைக்கு நான் பாடுவேன். நாட்டுப்புற பாட்டு ஒரு 4 பாட்டை பாடின உடனே வீட்டுக்குள்ளே இருக்க மக்கள்லாம் தெருவுக்கு வந்துடுவாங்க. தெருவில் உட்கார வச்சு அதில் ஒரு சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லுவோம். அது எனக்கு மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நிறைய அந்த ஆடு மாடுகள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற இடத்துல ஜெம்பிலி ஆடை பக்கத்தில் அடைச்சி போட்டிருப்பாங்க. அந்த வீட்டில் ஒரு அக்கா காப்பியை போட்டு கடுங்கில் தேங்காய் பூ திருவி போட்டு தருவாங்க. அதில் குடிச்சிட்டு அந்த தேங்காய் பூ திருவி போட்டு குடிச்சிட்டு அந்த கடுங்காப்பியை குடிச்சிட்டு நாங்கள் அந்த ட்ராக்ஸை எல்லாம் பகலில் கொடுத்துட்டு ஈவினிங்கில் உடனே 2 குழாயை கட்டி அந்த இடத்துல அந்த பாடலை பாடி அன்றைய தினத்தில் நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். கையில் இருந்து நாங்கள் உழைக்கிற காசை போட்டு போவோம். யார்கிட்டையும் போய் நின்றுட்டு ஐயா பாஸ்டர் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நாங்கள் வாங்கி போனது கிடையாது. எதை எதிர்பார்த்து போனது கிடையாது. ஆனால் அப்படியெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த நாட்களிலும் நாங்கள் ஓடினபடினால் இன்றைக்கு பல நாடுகளுக்கே சென்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவராகிய தேவன் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சைமனை குறித்து நான் அடிக்கடி நான் சொல்லுவேன். இன்னைக்கு சாதாரணமாக இன்னைக்கு ஒரு கிராமத்தில் எங்கே இருக்காமனே தெரியாது. ஆனால் இன்றைக்கு அவனை பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் உள்ள மியூசிக் வாசிக்கிற மனிதர்களெல்லாம் அவனை திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவராகிய தேவன் அந்த அளவிற்கு அற்புதங்களை செய்கிறார். போன வருடம் குற்றால ஸ்தோத்திர பண்டிகை என்று சொன்னால் இந்த சிஎஸ்ஐ பெரும்பாலும் அதில் வந்து கடைசியில் நடக்கிற அந்த பண்டிகை லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற இடம். 7 மணிக்கு ப்ரோக்ராம்னா 5 மணிக்கு அந்த இடத்துல போய் துண்டு விரிச்சா தான் இருக்கிறதுக்கு இடம் கிடைக்கும். அப்போ போன முறை நீங்கள் தான் நடத்த வேண்டும் என்று சொல்லி எங்களிடத்துல சொன்னார்கள். கடைசி நேரத்தில் இல்லை, நீங்கள் நடத்தலை, சென்னையில் இருந்து மிகப்பெரிய ஒரு டீம் வருகிறது, ஆகவே நீங்கள் நடத்தவில்லை என்று சொன்னார்கள். அப்போ நான் சொன்ன தம்பிமார்ட்ட, டேய் நாமளா போய் யார்கிட்டையும் போய் எதையுமே கேட்கக்கூடாது. ஆண்டவருக்கு சித்தம் இருக்குமே என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவன் நம்ம பாட வச்சுட்டு போறாரு, அங்கதான் பாடணும்னு இல்லை. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறோம் என்று சொல்லி நான் சொன்னேன். அப்போ இந்த வருடம் பாருங்க, அவங்களாகவே கூப்பிட்டு 2வது நாள் ப்ரோக்ராம் நீங்க தான் நடத்த போறீங்க என்று சொல்லி சொன்னார்கள். காரணம் என்ன? ஆண்டவருடைய கரத்தில் நாம் கொடுக்கும் பொழுது, நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நாம் மனதில் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோமோ அந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாய்க்க பண்ணுகிறார். இதுதான் உண்மை. அவரை சார்ந்திருக்கும் பொழுதுதான் இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ. இன்னும் ஒரே ஒரு பாடலை மாத்திரம் நான் பாட போகிறேன். சீர்காழி இயேசு பிரகாசம் அவர்கள் பாடியதான ஒரு பழைய பாடல், புறப்பட போகுது வண்டி என்று சொல்லி ஒரு பழைய பாடலை நான் அப்பொழுது கேட்க போகிறோம். பாடலாம் கேட்டீங்களான்னு தெரியல, பழைய பாடல்கள்.
பரவசமாக இறங்கிடலாம். பரலோகம் என்னும் ஊரினிலே பரவசமாக இறங்கிடலாம். புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. சேஷனில் இறக்கிடுவார், பாதியில் வண்டியை நிறுத்திடுவார், பாதாள சேஷனில் இறக்கிடுவார். புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி, புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. அவர் காட்டிய வழிகளை மறந்தவரெல்லாம் கைகளை மார்பில் அடித்துக் கொள்வார். புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. மறந்து போன பாவிகள் எல்லாம் எரியும் அக்கினி கடலில் விழுந்திடுவார். புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி, புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. வண்டி ஓட்டுனர் ஆவியானவர், வண்டி நடத்துனர் இயேசுவானவர். புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி, புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. ஹல்லேலூயா. Thank you. யாவரும் ஜெப நிலையில் இருப்போம். தொடர்ந்து இந்த கூட்டத்தை தேவன் ஆசீர்வதித்ததன்படியாக, தேவ பிரசன்னமத்தில் இருக்கும்படியாக, தேவ மகிமை வெளிப்படும்படியாக வாகிய குளத்திலே தேவனுடைய ஒளித்தை செய்கிற தேவனுடைய தாசன் ஜான் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். கண்களை மூடி பரலோக ராஜாவை நோக்கி பார்ப்போம். இந்த ஆகஸ்ட் 15 இந்த உக்ரைன் கோட்டை இந்த பகுதியிலே தேவன் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இன்று கட்டளையிடப் போகிறார். அதை பெற்றுக்கொள்ளும்படியாக கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி நோக்கி பார்ப்போம். கொஞ்ச நேரம் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்புள்ள பரலோக பிதாவே, அற்புதமான இந்த இரவு வேளைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். நீர் நல்லவரும் வல்லவரும் வாக்கு மாறாதவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறபடியால் நன்றி ராஜா. நல்ல இனிமையான பாடல் பகுதிகளை எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் நன்றி. கூடி வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளை கண்ணின் கிருஷ்ணமணியைப் போல பாதுகாத்து நீங்கள் கொண்டு வந்தபடியால் நன்றியப்பா. கடந்து வந்திருக்கிற ஊழியக்காரரையும் ஊழியக்காரிகளையும் ஆண்டவரே சகோதர சகோதரிகளையும் சிறுவர்களையும் வாலிபர்களையும் வாலிப பெண்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி
செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்திலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாத நதி பாயும்படி ஆண்டவரே நீங்கள் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கடந்து வந்தவர்கள் ஒருவரும் விருதாகவே வீடுகளுக்கு செல்லாதபடி ஆண்டவரே மனது நிறைய அவர்கள் வாரிக்கொண்டு போகத்தக்க நீங்கள் தாசன் மூலமாய் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற ஆண்டவரே அருமையான மகனுக்காக நன்றி. மகன் மூலமாய் ஆண்டவரே நல்ல இனிமையான வசனங்களை நாங்கள் கேட்டு திருப்தி அடைந்து ஆண்டவரே எங்களுடைய பவனங்களுக்கு கடன் செல்லும்படி உதவி செய்யுங்க ஆண்டவர். இந்த கிரண்ட சுற்றிலும் தேவதூதருடைய காவல் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாத வேலைக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, தேவ செய்திக்கு கடந்து போவதற்கு முன்பதாக காணிக்கை நேரமாக ஒன்று இருக்கிறது. கண்டிப்பாக அல்ல, சில நேரம்லாம் காணிக்கை எடுக்காமல் இருந்தோம். சில சொன்னால தேவ சமூகத்தில் வரும்போது காணிக்கை சிலர் கொண்டு வந்திருப்பார்கள். அதனால நீ காணிக்கை ஒரு பகுதியை வைங்க சொன்னாங்க. அதனால் இது கண்டிப்பாக நீ கொண்டு வரலன்னு மனசு குற்றப்படாதீங்க. ஏன்னா காணிக்கை கொண்டு வரல நாங்கள் எதிர்பாராமல் வந்துட்டோம், நீங்கள் வருத்தப்படாதீங்க. காணிக்கோடு வந்திருப்பீங்களானால் இப்போ மக்கள் மீண்டும் சேர்மன் ஒரு பாடலை பாடும்போது எல்லாமே எழுந்திருப்போமே, கொஞ்ச நேரம் எழுந்திருப்போம். உங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலே வருவார்கள். சேர்ம பாடலை பாடி காணிக்க முடிந்தவுடனே அருமை பாஸ்டர் ஆபரகாம் அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் ஜெபம் முடிந்த உடனே தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் தேவதாசனை கடந்து சொல்வாங்க. எல்லாம் ஒரு ஜெபத்தை, ஏன்னா கொஞ்சம் இழந்திருந்தால் கொஞ்சம் உடம்புக்கு நல்லது. அல்லேலூயா. எல்லாம் வலது கரைத்தை வைத்து ஒரு அல்லைய சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவுதானே சத்தம்? அல்லேலூயா. இன்னும் சத்தமாக அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பழைய பாடல், வயலட்டம்மா பாடிய ஒரு பழைய பாடல். மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடு
யாவரும் ஜெபத்தோடு இருப்போம். காணிக்க ஆசீர்வதிக்கும்படியாய் பாஸ்டர் ஆபிரகாம் ஜெபிப்பார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் இரக்கமுள்ள தெய்வமே, நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இவ்வளவு நேரமாய் உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே இந்த சுதந்திரத்தின் இந்த நாளிலே ஆண்டவரை ஒருமித்து இந்த சாயங்கால வேளையிலே ஆண்டவரே இந்த இடத்திலே வந்து இந்த மைதானத்திலே வந்து கூடி உம்முடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த நீ கொடுத்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உம்முடைய பிரசன்ன மகிமை ஆண்டவர் இந்த இடத்தை நிரப்பினபடியால் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஆண்டவர் இந்த இடத்துல அசைவாடுகிறபடியால் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கென்று கொடுத்ததான கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை நீர் வார்த்திக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கென்று கொடுத்ததான ஒவ்வொரு கரங்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாய் பேரு பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆயிரம் ஆயிரமான நன்மையினால் நீ நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தை கேட்க போகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரங்க. வந்திருக்கிறதான இந்த ஜனங்களுடைய நிலவரத்தை அறிந்தவராய் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து ஆண்டவரே வேதனையோடு துக்கத்தோடு பாரத்தோடு கடந்து வந்திருக்கிறதான ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஏற்றதான ஆலோசனை நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே, ஏற்ற வார்த்தையை பரத்திலிருந்து நீ அனுப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வியாதியோடு பலவீனத்தோடு கடந்து வந்திருக்கிறவர்கள் ஆண்டவரே இங்க வந்து ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரை தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் பேசுவீராக. உம்முடைய மகனை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கூட்டத்தினுடைய மீதியான நேரத்தை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.